மிஸ்டர் இஃபான், ஏழை மக்களோட கஷ்டம் உன் வீடியோவோட ஊக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கல. என்ன ஒரு கீழ்த்தரமான புத்தி. குடுக்கறாங்க வந்திருக்கோம். ஏங்க புடிச்சு இழுக்குறீங்க? உள்ள கை விடாதீங்க. உள்ள கை விடாதீங்க. போடுவ ஆண்டி. கை நீட்டாதீங்க. தருவேன் நான் தருவேன். எல்லாத்துக்குமே இருக்கு. வெயிட் பண்ணுங்க. தெரியாம தான் கேக்குறேன். சோசியல் மீடியா சைக்கோவா நீ? மக்கள் கஷ்டப்படுறத, அதுவும் ஏழை மக்கள் கஷ்டப்படுறத பிஜிஎம் போட்டு ரசிக்கிற ஸ்பைடர் படத்துல எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் படத்துக்கு வேண்டி ஒரு நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாரு. அதனுடைய ரியல் கேரக்டர் மாதிரி நீ நடந்திருக்க. எல்லாத்துக்குமே இருக்கு. வெயிட் பண்ணுங்க. அது உன் பொண்டாட்டி தான் இஃபான். அதுக்காக ரெண்டு கையும் ஸ்டேரிங்ல இருந்து எடுத்து உன் பொண்டாட்டி கையை புடிச்சுதான் ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது. இதுதான் ஒரு நாகரிகமா? இதை எடுத்து நீ வீடியோ வேற போட்டிருக்க. ரோட்ல கார் ஓட்டும் போது ரெண்டு கையை விட்டுட்டு உன் பொண்டாட்டி கையை பிடிக்கிற. யாரையாச்சும் ரோட்ல இடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? ஐயோ அங்க பிடிச்சு கையை பிடிச்சிட்டு கையை விடுறான். வீடியோல பார்த்தேன், குழந்தைங்களை பார்த்து அதுங்க நிக்குதுங்க, அங்க ரெண்டு நிக்குதுங்கன்னு சொல்ற. உயர்தினை அக்ரிணை உனக்கு தெரியாது. மனிதர்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாது. ஒண்ணு நல்ல மனிதனா இருக்கணும், இல்ல சட்டத்துக்கு பயப்படுறவனா இருக்கணும். உன்கிட்ட ரெண்டுமே இல்ல. நீ எப்படி போய் பயப்படுவ? ஆல்ரெடி ஒரு ஜெண்டர் ரிவீல் பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கல, தொப்புள் கொடியை கட் பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கல. அப்புறம் எப்படி நீ திருந்த போற? உன்ன மாதிரி ஆளுங்கனால கண்டிப்பா சோசியல் மீடியாக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வர போறாங்க.